டைனோசர் என்பதே ஒரு பொய்யான கட்டுக்கதை. ஆமாம், இத்தனை ஆண்டு காலமாக இந்த உலக மக்களை மிகப்பெரிய பொய் சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. அப்போ மியூசியமில் நம்ம டைனோசருடைய எலும்புக்கூடுகள்லாம் பார்க்குறோமே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை கிடையாது. ஒரு சில உண்மையான எலும்புகளை வச்சும் பல போலியான சாம்பிள்ஸ்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த டைனோசருடைய எலும்புக்கூடு. அப்போ இதில் ஒரு சில உண்மையான எலும்புகள் இருக்கே, அது உண்மையிலே டைனோசருடையது தானா இல்லை மற்ற விலங்குகளுடையதா? எடுத்துக்காட்டுக்கு இந்த டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 6 கோடி ஆண்டுகள். 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினத்துடைய எலும்புக்கூடு இதுதானான்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் இந்த கார்பன் டேட்டிங் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் கிடையாது. கார்பன் டேட்டிங் மூலமாக சுமார் 20,000 ஆண்டு காலகட்டம் வரையும் தான் பின்னோக்கி போக முடியும். அதையும் தாண்டி சுமார் 6 கோடி ஆண்டுகள் இதெல்லாம் நம்ம கணிக்கிறதுக்கு பொட்டாசியம், ஆர்கான், யுரானியம், லெட் டேட்டிங் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த மெத்தட்லேயும் ஒரு சில சிக்கல் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம திருச்சி மலைக்கோட்டை எல்லாருக்கும் தெரியும். இந்த திருச்சி மலைக்கோட்டை எவ்வளவு பழமை வாய்ந்தது தெரியுமா? சுமார் 300 கோடி ஆண்டுகள். 300 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு ஃபாசில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபாசிலில் இந்த மலையுடைய செடிமெண்ட்ஸும் பட்டுச்சுன்னா அந்த ஃபாசிலுமே சுமார் 300 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக தான் காட்டும். இப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் இது டைனோசர் தான் நம்மளை எப்படி நம்ப வைக்க முடியும்? தமிழ்நாட்டில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் டைனோசருடைய முட்டையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செய்தி நம்மள பல பேருக்கும் தெரியும். ஆனால் நம்மள பல பேருக்கும் தெரியாத ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையில் டைனோசர் முட்டையே கிடையாது. அது அமோனைட் போன்ற பல செடிமெண்ட்ஸால் ஆனதே தவிர டைனோசர் முட்டையே கிடையாது. இந்த செய்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே கிடைக்கப்பட்டது எதுவுமே டைனோசர் முட்டை கிடையாது. இப்படி தான் நம்மக்கிட்ட பல போலியான செய்திகளை நம்ப வச்சுருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு பார்த்துருவோமா? இப்போ நம்ம ஜூஸ் புளிய போகிறோம். 1822 முதல்ல மேரி ஆன் மேண்டல் அப்புறம் கிடியன் அல்கர்னான் மேண்டல் இவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு டைனோசர் பல்ல பார்த்தாங்களாம். நம்புகிற மாதிரி இருக்குது. இவங்க யார் தெரியுமா? இந்த 2 மேண்டல்களுமே அஷ்கனாசி யூத வம்சாவளியினர். அது மட்டும் இல்லாமல் டைனோசருடைய ஆய்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது வில்லியம் பக்லேண்ட். 1824 டைனோசரை இந்த உலகம் முழுக்க பரப்புனார். இந்த சயின்டிஸ்ட் யார் தெரியுமா? இவருமே ஃப்ரீமேஷன் மீட்டிங்கில் பங்கேற்ற ஒரு ஃப்ரீமேஷன் தான். அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது. இந்த டைனோசரை சாமானிய மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது இந்த ஜுராசிக் பார்க் படம் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவருமே ஒரு ஜூஸ். எவ்வளோ ஜூஸ் புளிய வேண்டியதாக இருக்குது. எது எப்படியோ இந்த டைனோசர் என்பது ஒரு மிகப்பெரிய பொய் கதை.